ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் லஞ்ச் ரெசிபி செய்கிறதுக்கு எனக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். ப்ரௌன் ரைஸ் வந்து பட்டை தீட்டாத அரிசி. இதில் சத்து நிறையா இருக்கும், குழந்தைக்கு நல்லா வெயிட் போடும். இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கேரட் வந்து மேலே இருக்கிற தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து உருளைக்கிழங்கும் வந்து ஒரு பாதி உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன், அதை விட்டுருங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சால்ட்டு, டேஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு பிஞ்சு சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எப்பவும் சேர்க்கறத விட அதிகமாக சேர்க்கணும் ப்ரௌன் ரைஸ்க்கு, அப்போ தான் நல்லா குலைவாக வெந்து வரும். மூடியை போட்டுட்டு 7லேருந்து 8 விசில் விட்டால் தான் நமக்கு ப்ரௌன் ரைஸ் வந்து நல்லா குலைவாக வெந்து வரும். இப்போது நான் ஒரு 8 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாமே வந்து நல்லா குலைவாக வந்துட்டுருக்கு. விடலாம். இப்போ நான் அதை நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ரொம்பவே சுவையான குலைவான குழந்தைங்களுக்கான வெயிட் கெய்னிங் லஞ்ச் ரெசிபி ரெடி.